ஒரு தெருவுல 150 ஓட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க செத்துட்டதாவே நினைங்க, தயவு செஞ்சு இங்க யாரும் வந்து ஓட்டு கேட்காதீங்க அப்படின்ற ஒரு மனநன்மைக்கு இந்த கவர்மெண்ட் அவங்களை தள்ளிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அரியலூர் பக்கத்துல ஒரு 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 வீதி இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. தனிப்பட்ட முறையில கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான சகதி. அவங்க பேசுறது பாவம், அவங்களை கேட்கவும் முடியல. அதாவது ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த சகதியை மட்டும் கிளியர் பண்ணி விட்டு நாங்க ரெடி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க. அங்க போய் கேட்டோம்னா அவன் என்ன நினைச்சா, சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சா அவங்களும் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஜெயிச்சவங்க. ஆனா இப்ப வரைக்கும் 5 வருஷம் ஆச்சு. அந்த ரோட்டை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து அந்த ரோட்ல நடந்து போகுது, சகதியில அப்படியே காலையில அப்படியே ஒரு மாதிரி சதக்குது. அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு ரோடு அந்த அளவுக்கு இருக்கு, மோசமா இருக்கு. படிக்க கூட ஒரு குழந்தைங்க போக முடியல. நீங்க என்ன கேட்டு ஓட்டு வாங்குனீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்க பேசுறத கொஞ்சம் பாருங்க. எங்களுக்கு வந்து ரோட சரி பண்ணி கொடுத்தா உங்க எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போடுவோம், இல்லன்னா அந்த வீதியோ ஓட்டே போட மாட்டோம். நாங்க இந்த ஆட்சியில எம்பியும் காணா, எம்எல்ஏவும் யாருன்னே தெரியல. தெருவே இல்ல, செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சாலும் நினைக்கிட்டோம். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியல, கொலாயா இருக்குது, ரொம்ப சேர்த்து கொண்டு வந்துருது. எங்களால முடியல, நடக்க உள்ள வெளியில போகல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்க கண்ணு பாத்துருக்க பாருங்க, எத்தனை தர எலெக்ஷன்ல வராங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நாங்க ஓட்டே போட மாட்டோம். இந்த தெரு ஆக்கங்கள்லாம் கட்ட போட்டு யாருமே இறங்காதீங்க, உள்ள வராதீங்க ஓட்டு கேட்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நாங்க 5 வருஷம் ஆகுப்பா, முழங்கால சேத்துல தான் வந்து எலெக்ஷனுக்குன்னு ஓட்டுன்னு கேட்டாங்க. இந்த ஒலாய வலிச்சுக்கிட்டு தான் வந்து ஓட்டுன்னு கேட்டாங்க. சரி, இது வரலையும் 5 வருஷமா செய்வாங்க, நாங்களும் பார்த்தா செய்யல. பாத்தீங்களா அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு? இந்த அளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கீங்க நீங்க. ஒரு ரோட்டை போட்டு தர முடியாத இந்த கவர்மெண்ட் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல விவசாயத்தை கொடுக்கும், நல்ல கல்வியை கொடுக்கும்? இதெல்லாம் மாறணும்னா மக்கள் விரும்பும் வேட்பாளர் எங்களது அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்தா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். இளைஞர்கள் நாங்களும் இருக்கோம், மாற்றுவோம்.